மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி பொதுமக்களுக்கு எந்த சிரமமின்றி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்டபடி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த ஓட்டுநர், நடத்துனர், அலுவலர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். விடியற் காலையில் இருந்த குறித்த நேரத்தில் பேருந்துகள் கிளம்பி மக்களுக்கான சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு தொழிற்சங்கங்கள் சில கோரிக்கையை வைத்து போராடி வருகிறார்கள். அவர்கள் முன்னிறுத்துகின்ற 6 கோரிக்கையில் ஏற்கனவே 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. புதிதாக பணிக்கு ஓட்டுநர், நடத்துனர் எடுக்கின்ற பணி துவங்கிவிட்டது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான எழுத்துத் தேர்வு முடிந்து நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோருக்கு பணியாணை வழங்கி அவர்களும் பணியில் இருக்கிறார்கள் இப்பொழுது. அதேபோன்று இன்னும் இருக்கின்ற 2 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தொழிற்சங்கங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது உறுதியளித்திருக்கின்றன. எனவே 6 கோரிக்கைகளில் 4 கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு உறுதியளித்து நடைமுறையில் இருக்கின்ற போது பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவர்கள் பணிக்கு வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். மிக குறிப்பாக பொங்கல் நேரத்திலே மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பொருட்களை வாங்குவதற்கும் வெளியில் வந்து செல்கின்ற சூழலில் அவர்கள் அச்சமின்றி பயணிப்பதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். அவருடைய முக்கிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார சூழலில் அரசுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் வேலைக்கு ஆளே எடுக்கவில்லை. இப்பொழுது ஓட்டுநர், நடத்துனர் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படவில்லை. இப்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பணி வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதேபோல அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளருடைய ஊதிய விகிதம் சீர்குலைக்கப்பட்டது. அதை எந்த போராட்டமும் இல்லாமல் பேமேட்ரிக்ஸ் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் 5% சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தீபாவளி போனஸாக 20% வழங்கியதை அதிமுக ஆட்சி காலத்தில் 8% குறைத்தார்கள். அதையும் யாரும் கோரிக்கை வைக்காமல், போராட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் முதல்வர் அவர்களை இந்த ஆண்டு வழங்கி எல்லோரும் சிறப்பாக பெற்றிருக்கின்றார்கள். காலத்தில் 3 ஆண்டுகளுக்கு முடிக்காமல் ஆட்சி முடிகின்ற வரை இழுத்தடித்து இடைக்கால நிவாரணம் என்று ஒரு பெயரிலே சொல்லி விட்டுவிட்டு போயினதை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகுதான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுற்று தொழிலாளர்களுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றப்பட்டது. எனவே தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் எல்லாம் நிறுத்தப்பட்டதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகுதான், ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர்தான் செய்து கொடுக்கிறார் என்பதை அறிவார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு போராட்ட அறிவிப்பில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் அதை கைவிட்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.